மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்ற ஒரு அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களே, இன்றைய நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம் போஸ்கோ. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபாதர்? சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா ஓடிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி ஃபாதர். கடந்த வாரம் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க, மாதா மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி. மாதா மீடியா ஃபெலோஷிப். அப்புறம் நம்ம தமிழக ஆயர்பேரவையில் நமக்கு ஒரு அருமையான ஒரு மாதா மக்கள் மையம், மாதா மக்கள் மையம் சொல்லி. ஸோ அதுபோல் தொடர்ந்து நம்ம இந்த மாதத்தில் உலக தொடர்பு நாளுக்கான ஸ்பெஷல் நிகழ்ச்சிகளாக அருமையாக போயிட்டு இருந்தது ஃபாதர். அதே போல் திருத்தந்தை அவர்களுடைய இதுக்கேற்ப நம்மளுடைய அந்த குரல் மற்றும் அந்த முகம் அதனுடைய உண்மைத்தனம் சிதையாமல் இருக்கணும் நம்ம அப்படின்றதையே வச்சு அது குறித்து நிறைய ப்ரோக்ராம்ஸும் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக அது உலக தொடர்புக்கான உங்களுடைய மெசேஜ் ஆகும் இன்னைக்கு பண்ணலாம். என்னென்னா இப்போது அவர் சொன்னதில் சிம்பாலிக்காக அந்த ஒரு செய்தி. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல்ஸ்லாம் ஃபேஸ் ரீடிங்னு வச்சுருப்போம். நீங்கள் ஆமாம் ஃபாதர். உங்கள் அதை மொபைலை நீங்கள் இப்படி எடுத்து இப்படி காமிச்சிங்கனாலே உங்கள் முகத்தை பார்த்தோன்னே அது ஓப்பன் ஆகிடும். வேறு யார் மோதியும் காமிச்சா ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி ஆமாம், தம் இம்ப்ரெஷன் இருக்கு. பயோமெட்ரிக்ஸு உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் இதே இந்த கோடு அது யூனிக்காக ஒருத்தனுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். இதுக்கு எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு அடுத்தும் சரி, இந்த தம் இம்ப்ரெஷன் வராது. அதனால தான் எவ்வளோ இதாக இந்த கோடு அவ்வளோ தூரத்துக்கு யாருக்குமே சேம் கிடையாது இல்லையா? கண்டிப்பாக. அப்போது யூனிக். அதே மாதிரி வாய்ஸ் கண்டிப்பாக ஆயிரம் ஒரு எஸ்பிபி மாதிரி தான். எஸ்பிபி பாடுறாரு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எஸ்பிபி மாதிரி, யேசுதாஸ் மாதிரி, ஜானகி அம்மா மாதிரி தான். ஆனால் மிமிக்ரி எல்லாருமே பண்ணுவாங்க, அப்படியே அச்சசலாக வர மாதிரியே பண்ணுறாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரிஜினல் வாய்ஸ் இந்த வாய்ஸ் எடுத்து வச்சு நம்ம கேட்டு பார்த்தோம்னா அங்கே ஒரு பிசிறு தட்டும். ஏதாவது ஒரு இடத்துல அந்த இது மாறும். எக்ஸாக்டாக அந்த எஸ்பிபி ஐயா மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. அங்கே அவருடைய டைனாமிக்ஸ் பாட்டில் அவர் கொடுக்கக்கூடிய, ஏன்னா இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம், இந்த பாடல்களில் ஒரு டைனாமிக்ஸ் இருக்குது, ஒரு ட்ராமா இருக்கும். அவருடைய பாடல்களில் பார்த்திங்கன்னா அங்கே அந்த பாடல், அந்த பாட்டுக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கும் ஒரு ட்ராமா இருக்கும். அந்த ட்ராமா போயிட்டே இருக்கும். அது மகிழ்ச்சியாக இருக்கும், துன்பமாக இருக்கும், இல்லை காதல் உணர்வாக இருக்கும். அங்கே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் பிளே ஓடிக்கிட்டே இருக்கும். அது இது வரைக்கும் நான் யாரும் அந்த மாதிரி பாடி கேட்டதில்லை. ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அது அவர் ஒரு சிரிப்பாக பாடும்போது எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது மாதிரி வராது, இயல்பாக வராது. அது பார்க்கும்போதே கொஞ்சம் இயல்பாக இல்லாமல் அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இவர் பண்ணுறது இயல்பாக இருக்கும். கண்டிப்பாக. இவர் தும்முவார், இருமுவார், பாடுவார். அதில் தேவைப்பட்டதாக இருக்கும். அது இயல்பாக இருக்கும். சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா அது எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, திருத்தந்தை சொல்கிற ஒருத்தருடைய குரல், ஒருத்தருடைய முகம், அது யூனிக். அப்போது இன்றைக்கு வரக்கூடிய அந்த நவீன காலத்தில் அநேக விஷயங்கள் இன்றைக்கி மனிதர்களே தேவையில்லாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணணும், ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், ஒரு 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 டிக்கெட் புக்கிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணணும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் 500 பேர் உட்காந்து அதை கோடிங் கொடுத்து பண்ணணும். இப்போ நீங்கள் இல்லை, இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு சொன்னாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருது. அதெல்லாம் பேஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் கண்டுபிடிச்சி அதுவே உணவு. அப்போது ஒரு 500 பேருடைய வேலையை அது தூக்கிடுது. அப்போது அவர் என்ன திருத்தந்தை இப்படி மனிதர்களுடைய அந்த தனித்தன்மையை, மனிதர்களுடைய இந்த இயல்பை, இதை வரக்கூடிய இந்த நவீன முன்னேற்றம் சிதைக்கக்கூடாது. அதுதான் அந்த மெசேஜாக சொல்கிறார். அப்போ இன்றைக்கு எதுவாக இருந்தாலும், எவ்வளோ அறிவியல் விஞ்ஞான முன்னேற்றமாக இருந்தாலும், மனிதனுடைய தனித்தன்மை, அவனுக்கு இருக்கக்கூடிய மாண்பு, கடவுள் அவனுக்கு கொடுக்குற தனிப்பட்ட மாண்பு, இவைகளை சிதைக்காதபடி அறிவியல் முன்னேற்றத்தை நாம் ஆதரிக்க வேண்டும். அதை எல்லா நாடுகளும் அதுக்குரிய விஷயங்களை, இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது, இன்றைக்கி நிறைய சோஷியல் மீடியா இருக்குது. ஒரு சில நாடுகளில் அந்த நாடு தடை செஞ்சுருக்கும். ஒரு காலத்தில் இந்த டிக்டாக்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம நாட்டில் தடை பண்ணாங்க. ஏன்னா அது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் தான்.
அப்போ ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நாடுகளில் வந்து இன்டர்நெட் இமெயிலே வந்து டோட்டலாக தடை. ஏன்னா அது நாட்டு மக்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள், அது பல அரசியல், பொருளாதார, சமூக இது இருக்குது. அந்தந்த நாட்டுக்கு ஏற்றாற் போல் அது இருக்குது. நம்ம அதில் போய் இப்போ டீட்டெயிலாக அதை பேச முடியாது. அப்போ நாடுகள் நினைத்தால் அதை சரி செய்ய முடியும். உலகத்தில் இருக்கிற அமைப்புகள், பல்வேறு அமைப்புகள், உலகளாவிய அமைப்புகள் இருக்குது. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ், இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து ஒரு சில விஷயங்களை, இது மனித குலத்திற்கு இது தேவையற்றது, இதனால் மனித குலத்திற்கு பிரச்சனைகள் வருகிறது என்பதை அவர்கள் கட்டுப்படுத்த முடியும். அமைப்புகள் இதெல்லாம் இதை தான் வந்து திருத்தந்தை அதை அவர் தான் இதை பகிரங்கமாக இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. இது முன்னேற்றத்தை குறித்து நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆனால் இதில் கட்டுப்படுத்தணும்னு யாருமே வந்து சொல்லலை. திருத்தந்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க, திருச்சபை மட்டும்தான் சொல்லுது. ஏற்கனவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இதை குறித்து பேசியிருக்கிறார். த ரியல் பிரசன்ஸ் அப்படின்ற ஒரு கடிதத்தில் ஏற்கனவே 2-3 மடல்கள் அவர் ஏற்கனவே எழுதியிருக்கிறார். அதற்கடுத்து இவர் வந்த பிறகு முதல் முறையாக இவர் எழுதிய திருத்தூது மடல் மங்கிஃபிகா உமானிதாஸ், மானுடத்தின் மாட்சி, மானுடத்தின் மகிமை. உமானிதாஸ்ன்றது மானுடம், மங்கிஃபிகான்றது வந்து மாட்சி, அதனுடைய மானுடத்தின் மாட்சி அப்படின்னு கூட மொழிபெயர்க்கிறாங்க. ஸோ அதை வந்து எதை குறித்து சொல்கிறாருன்னா, இந்த மானுடம்ன்றது கடவுளுடைய சாயலாக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ வரக்கூடிய எந்த இது வந்து அதை பங்கப்படுத்தாத அளவிற்கு நாம் அனைவரும் மிக கவனம் செலுத்த வேண்டும். ரொம்ப விரிவாக அதில் எழுதியிருக்கிறார். அதனால் போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்புறம் நம்மளுக்கு வந்து என்னடா ஃபாதரே பேசிகிட்டு இருக்கிறார், எங்கள் கடிதத்தை எப்போ தாண்டா வாசிப்பீங்க, மக்கள் நினைத்தரக்கூடாது. சொன்னது மாதிரி அதற்கான விளைவுகள் எப்படிலாம் இருக்கணுன்றது குறித்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க யூடியூப்பில் போய் நம்மளுடைய உலக தொடரும் நாள் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்தாங்கன்னா, குறிப்பாக ஃபாதர் ஜெனித்தினுடைய டெக்கிடாக் அது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பண்ணது, அப்புறம் சேலம், ஒவ்வொரு மறை மாவட்டத்துலேயும் நிறைய, திருச்சியில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அருமையாக இந்த தடவை வந்து, ஏன்னா அது குறித்து நிறைய நாங்கள் விவாதங்கள் வைத்திருந்து பிறகு தான் நிகழ்ச்சியாக அவங்க போனாங்க. அதனால் இந்த தடவை ரொம்ப அருமையாகவே எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மறை மாவட்டங்களும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. தொடர்ந்து அதை பற்றி எழுதுவாங்கன்னு நினைக்கிறோம் வாரங்களில். நம்முடைய முதல் கடிதமாக பார்த்தா நம்முடைய லூர்தாம்லர் அம்மா திருவள்ளூர். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, சிரித்து வாழ பழகு, துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும். சிந்தித்து வாழ பழகு, பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். அனைத்தையும் ஏற்க பழகு, வாழ்க்கை முழுவதும் சிறக்கும் என்பதற்கேற்ப வாழ்வில் வரும் துன்ப துயரங்களை மறந்து அனைத்தையும் ஏற்று வாழ கற்பிக்கும் நமது மாதா தொலைக்காட்சிக்கென ஜெபித்து எழுதுகிறேன். நன்றி. தந்தையர் தினத்தன்று தம்பி ஆகாஷ் தொகுத்தளித்த சகோதரர் ஜான் தாமஸ் நடித்த தந்தையின் அன்பு, அவரது உழைப்பு, படும் சிரமங்கள் போன்றவற்றை அழகுற எடுத்தெழும்பிய காணொலியும், தொலைக்காட்சி நண்பர்களின் தந்தையர் பற்றிய பகிர்வுகளை ஆகாஷ் பேசியதும், தந்தையை பற்றிய நினைவலைகளை பகிர்ந்த பலரும் கண்ணீர் சிந்தியதும் என்னை அழ வைத்தது. அப்பா என்ற சொல் சொல்லப்படும் போதெல்லாம் கண்ணீர் நீர் துளிப்பதை தடுக்க முடிவதில்லை தந்தையே. உலகுக்கு தரப்பட்டுள்ள இயேசுவின் வடிவம்தான் அப்பா என்பதை யாரும் மறுக்க முடியாது. உயிர் உள்ளவரை தாய் தந்தையரை போற்றி பேணும் யாரும் ஆசீர்வாதங்களை இழப்பதில்லை. வலையுலகம் 360 மிக சிறப்பான இன்றைய ஏஐ டெக்னாலஜி காலத்திற்கு தேவையான பகுதி. 20/6/2026 அன்று ஒளிபரப்பான பகுதியில் கானான் நாட்டை வேவு பார்க்க அனுப்பப்பட்டவர் கொடுத்த தவறான செய்திகளையும், யோசுவாவின் உண்மை தகவலையும், இன்றைய வலையுலக தகவல்களை தவறாக பகிரப்படும் தகவல்கள் பற்றி சிறப்பாக அருட்பணி ஜெனித் சேகர் அவர்கள் தருகிறார். அதன் பிறகு ஒளிபரப்பப்படும் அனைத்து செக்மெண்டிலும் அவர் தரும் தகவல்கள் மிகவும் கவனித்து கடைபிடிக்க வேண்டியவை. எதற்கெடுத்தாலும் போட்டோக்களை எடுத்து அதை கைபேசி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பகிரும் பலரும் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்து கவனமுடன் இருப்பது நல்லது. இந்த நிகழ்ச்சிக்கு பாராட்டுகள் பல தந்தையே. செப்டம்பர் 18 முதல் செப்டம்பர் 20 வரை அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் நடக்கும் தமிழ் கிறிஸ்துவர்களின் உள்ளிருப்பு தியானம் கம் அண்ட் சி அன் என்கவுண்டர் வித் ஜீசஸ் என்னை சிந்திக்க வைத்தது. நாளும் ஒலிபரப்பாகும் நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை சிட் அண்ட் சி ஹியர் ஆர் ஆல் டெய்லி என்கவுண்டர்ஸ் வித் ஜீசஸ் என்பதாகவே நான் கருதுகிறேன் தந்தையே. அருமையான தலைப்பு. பிலிப்பு நத்தானியேலிடம் சொன்னது, என் பேரனுக்கும் நத்தானியேல் பெயர்தான். இந்த நிகழ்ச்சியை எப்படியும் நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவீர்கள் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது தந்தையே.
24/6/2026 அன்று ஒளிபரப்பாகிய நற்செய்தி மலர்கள் நிகழ்ச்சியில் அருட்சகோதரி பாக்கியசீலி மற்றும் அருட்சகோதரி அன்பு மேரி இருவரது கென்யா நாட்டின் பணி அனுபவம் குறித்த முதல் எபிசோடில் அவர்கள் இருவரின் இறை அழைத்தல் பற்றிய பகிர்வு, ஆண்டவரது அழைத்தல் யாருக்கு எப்படி எப்போது வரும் என்பதின் உயரிய நோக்கத்தை புரிந்து கொள்ள வைத்தது. 29/6/2026 அன்று புனித பேதுரு பவுல் திருவிழாவன்று அவர்கள் இருவரின் மறைசாட்சியம், அவர்களது இறைப்பணி, அவர்களது ஆலயங்கள் பற்றிய காணொளி மறு ஒளிபரப்பானாலும் பார்க்கும் போதெல்லாம் புதிதாகவே பார்க்கும் உணர்வையே தருகிறது. இன்னும் பலவற்றை தொடர்ந்து பகிர ஆசித்து ஜபத்துடன் ஆலூர் தமிழராணி, திருக்கோயிலூர். ரொம்ப 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 நன்றிங்கக்கா. உங்களுடைய அதான் நீங்கள் எப்படி உட்காந்து இந்த நிகழ்ச்சியிலலாம் நீங்கள் உண்மையிலே அமர்ந்து அதனுடைய உட்கருவை நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பகிர்ந்து கொள்கிறீங்க. அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா நாங்கள் கமெண்ட்ஸி அப்படி நாங்கள் வந்து மக்கள் முதலாக நமது மாதா தொலைக்காட்சி பல்வேறு மற்ற மொழியில், குறிப்பாக மலையாளம், தெலுங்கு, இந்த மாதிரி மொழிகளை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அப்பப்போ தியானங்களை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, மக்கள் நிறையா போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ் மொழியில் வந்து அங்கங்கே லோக்கலில் தியானங்களை ஆர்கனைஸ் பண்ண இந்த மாதிரியாக ஒட்டுக ஒரு இடத்துல எல்லோரும் வந்து கூடி இங்கே நம்மலாம் ஒரு வாரம் தியானம் செய்கிற மாதிரி இது முதல் முயற்சி அமெரிக்காவில் மக்களுக்காக நம்ம மாதா தொலைக்காட்சி ஏறெடுத்திருக்கிற அங்கே இருக்கக்கூடிய மாதா மீடியா ஃபெல்லோஷிப் USA இந்த அமைப்பும் நாமும் இணைந்து இதை செய்கிறோம். பார்ப்போம் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது. பட் இது மக்கள்கிட்ட வந்து இந்த ஞான வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும், ஒரு மாற்றம் நமக்கு தேவை என்பதை உணர்த்துவதற்கான ஒரு முயற்சி. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதா தொலைக்காட்சி சிட் அண்ட் சி இல்லையா, அப்படி தானே எழுதியிருக்கிறாங்க. சிட் அண்ட் சி, அமர்ந்து பார், அமர்ந்து கவனி, மாதா தொலைக்காட்சி. அங்கே வந்து கடவுளோட்ட திருப்பியும் பேசுகிறார். ரொம்ப நல்லா இருக்குது. யோசித்து இது ஒரு நிகழ்ச்சியாக. ஆமாம், சிட் அண்ட் சி. இதை குறித்து மாதா தொலைக்காட்சி பார்க்குறவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சேகரித்து எந்த அளவுக்கு இயேசுடைய வாழ்க்கை, இப்போ நீங்கள் நிறைய எல்லாருமே ஷேர் பண்ணுறீங்க, இயேசுடைய வாழ்க்கையோடு இயேசுடைய வார்த்தைகள், இயேசுடைய பிரசனம், இறைமகன் இயேசுடைய அந்த அழைப்பு, இவைகளெல்லாம் மாதா தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு எவ்வாறு நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள், உங்களுக்கு வந்து அதை வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. நல்ல ஒரு தலைப்பு தான். கண்டிப்பாக ஏற்பாடு செய்யலாம். நம்ம அடைக்கலம் பார்த்து சொல்லுவோம். அதனால் ரொம்ப அருமையான தலைப்புக்கா, கண்டிப்பாக செயல்படுத்துவோம். உங்களது அன்பான ஜெபங்களுக்கு, ஆசிரியருக்கு, உற்சாகத்திற்கு மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும் கடவுளின் ஆசிரியர் உங்களோட. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நம்முடைய ஸ்டெல்லா அலெக்சாண்டர் ஃபாதர் எப்பவுமே எழுதுருவாங்க, காட்டு மாதா கோயில் KGFல இருந்து. KGF சில நாட்கள் கழித்து வந்திருக்கு, எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்முடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்து வரைக்கும், ஜனவரியிலேருந்து அது வரைக்குமான நிகழ்ச்சிகளை தொகுத்து எழுதியிருக்காங்க ஃபாதர். காட் இஸ் கிரேட். அன்பு பிரியமான மாதா சேனலில் புதையல்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம் ஆயர்களுக்கும், எங்கள் அன்பும் பாசமும் அக்கறையோடு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் எல்லா தந்தையர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் எங்கள் மாதா சேனலுக்கு கிடைத்ததை புதையல்களாக, பொக்கிஷங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி தோண்ட தோண்ட கிடைக்கும் பொக்கிஷம் போல் ஒவ்வொரு தந்தையர்கள் இடத்திலிருந்தும் வந்து கொண்டே இருக்கிறது. தந்தையே, பொக்கிஷம் என்பது நமக்கு அழிந்து போகும் பொருள் அல்ல, நம் ஆன்மாவுக்கு வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம். அதை அடைவதற்கு தேவையான அருளை தருவதுதான் இதில் உங்கள் உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு இவை அனைத்தும் அடங்கியுள்ளது. உங்களை அடைவதற்காக நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் எங்களின் உள்ளத்திலிருந்து வணக்கத்தையும் நன்றியையும் செலுத்துகிறோம். தந்தையர்கள் எல்லோரும் எங்கள் மேல் எவ்வாறு அக்கறையோடு வழிநடத்தி வருகிறீர்களோ அவ்வாறே நீங்களும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு கவனம் செலுத்தி அக்கறையோடு நீங்கள் வழிநடக்க வேண்டும் என்று தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக. தலைமை தந்தை டேவிட் அவர்களே, வெண்கல குரல் தந்தை அடைக்கலராஜ் அவர்களின் 27/4/2026 அன்று அவருடைய குருத்துவ நாள், அவருக்கு எங்களுடைய குருத்துவ நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடுங்கள். கண்டிப்பாக. அவரும் நம் மாதா சேனலுக்கு ஒரு விலை மதிப்பெற்ற பொக்கிஷம். அவர் நடத்தப்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அருமையாக, அழகாக நடத்துகிறார். அவருடைய பங்கு மாதா சேனலுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அவரை நமக்கு தியாகம் செய்த அவருடைய பெற்றோர்களுக்கு முதலில் வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அவருடைய பெற்றோருக்கும் அவருக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். உயிர்ப்பின் திருவிழா நிகழ்வுகள்.
தந்தையே, நம் ஆண்டவரின் உயிர்ப்பின் பெருவிழா மிக சிறப்பாகவும் ஆடம்பரமாகவும் மிகவும் அற்புதம் ஆனந்தமாகவும் இருந்தது. நம் மாதா குடும்பத்தை சார்ந்த நம் ஆயர்கள், தந்தையர்கள், அதில் பங்கு பெற்று உழைத்து கொண்டிருக்கும் நம் மாதா சொந்தங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த சந்தோஷமான அமைதி தரும் இனிமையான எங்கள் மனம் நிறைந்த உயிர்ப்பின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்னும் நம் மாதா சேனல் இன்னும் உயர்ந்து எங்கெல்லாம் மாதாவை பற்றி அறியாத இடங்களில் மாதாவை பற்றி அறிய வேண்டும். என் ஜெபத்தில் என்னாலும் உங்களை மறப்பதில்லை, மறக்கவும் மாட்டேன் தந்தையே. எங்கள் எண்ணங்கள் நினைவுகளும் மாதாவின் நினைவுகள்தான். இதற்கெல்லாம் தந்தையர்களாகிய உங்களைத்தான் சாரும். கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தோடும் மன நிறைவான ஆறுதல் உங்களுக்கு தர நம் ஆண்டவரிடமும் மாதாவிடமும் பரிசுத்த ஆவியாரிடமும் எல்லா புனிதர்களிடமும் வேண்டிக் கொள்கிறோம். நிகழ்வுகள். உயிர்த்த ஆண்டவர் ஆசீர். அன்பு தந்தையே, நம்முடைய தந்தை M.A. ஜோசப் இதுவே தகுந்த காலம் இந்த வருடமும் மிகவும் அருமையாகவும் இனிமையாகவும் இருந்தது. அவர் சொல்லும் கருத்து நம் வாழ்க்கைக்கு மிகவும் தேவை. அதை நாம் உணர்ந்து நம் வாழ்க்கைக்கு கடைபிடிக்க வேண்டும். அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தந்தையே. நம் ஆயர் சிங்கராயன் நடத்தும் பிஷப் தாத்தா எனக்கு ஒரு டவுட் என்ற நிகழ்வு மிகவும் அருமை. உயிர்ப்பின் நிகழ்வு சரி, மாதாவின் விஷயங்களை பற்றியும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு விளக்கம் கூறுவது மிகவும் அருமை. அது நமக்கும் தெரியாததை பற்றி தெரிந்து கொள்கிறேன். அவருக்கும் எங்களுடைய நன்றியையும் தெரியப்படுத்துங்கள். இன்னும் ஆண்டவரின் உயிர்ப்பு பாடல்கள், ஒவ்வொரு பங்கிலிருந்தும் பாடகர் குழுக்கள் பாடும் பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது. அத்தோடு தந்தையர்கள் ஒவ்வொரு வாரமும் ஆராதனையும் பாடல் பாடும்போது மிகவும் அருமையாக இருக்கும். அதை கேட்க கேட்க மனம் நிம்மதி அடைகிறது. தந்தையர்கள் உங்களுடைய முயற்சிகள், தியாகங்கள் தான் இதற்கெல்லாம் காரணம். உங்களால் தான் தனிமை என்பதை நாங்கள் உணர்வதே இல்லை. என்ன மன கஷ்டம் வந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் போது கவலைகளை மறக்கிறோம். உங்கள் தியாகத்திற்கு ரொம்ப நன்றி கூறுகிறோம். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் பாடுகளின் நிகழ்வுகள். தந்தையே, நம் ஆண்டவரின் பாடுகள் பற்றி ஒவ்வொரு பங்குகளின் நாடகங்கள் மிகவும் அருமையாகவும் தத்ரூபமாகவும் இருந்தது. ஒவ்வொருவரும் உணர்ச்சி வசப்பட்டு நடித்ததை பார்த்து மிகவும் பரவசம் அடைந்தோம். அவர்கள் அதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நமக்கு அவ்வளவு அருமையாக நடத்தினார்கள். அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை வழிநடத்திய எல்லா பங்கு தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். அந்த மக்களுக்கு, தந்தையர்களுக்கு ஒத்துழைத்ததால் தான் இது நடந்தது. இதற்காக அவர்களுக்கு நன்றி. தந்தையை, இன்னும் எத்தனையோ மற்ற நிகழ்ச்சிகள் நடந்தது. எல்லாம் நல்ல விதமாக முடிந்தது. நம் ஆண்டவரின் உயிர்ப்பு திருவிழா மிக சிறப்பாக முடிந்தது. மனதிற்கும் மிகவும் நிறைவடைந்தது. எல்லாத்திற்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தந்தையர்களே, இன்னும் எழுத வேண்டியவை இருக்கிறது. மற்றவை மறுமடலில் எழுதுகிறேன். மீண்டும் எங்களுடைய உயிர்ப்பின் திருவிழா நல் வாழ்த்துக்களை மாதா குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா அலெக்சாண்டர், காட்டு மாதா கோயில், KGF ஃபாதர். ரொம்ப 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 நன்றிங்கம்மா ஸ்டெல்லாம்மா. அதனால் உங்கள் கடிதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளவு இமோஷ்னலாக இருக்கு இல்லையா? ஒரு தாய்க்குரிய பாசத்தோடு, ஒரு சகோதரி பாசத்தோடு இங்கே அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கறது, அதில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம், அதுக்கடுத்து எங்கள் மீது இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து அன்பையும் பாசத்தையும் கொட்டுறது, நீங்கள் எங்களெல்லாம் பொக்கிஷங்களாக நீங்கள் பார்ப்பது, இதற்கெல்லாம் உங்களுடைய அன்பு இல்லையா? நீங்கள் எங்கள் மீது காட்டுகின்ற அன்பு, நீங்கள் எவ்வளவு வந்து ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வை உள்ளவங்க. பொதுவாக நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம இன்னொருத்தவங்களை பாராட்டணும் அப்படின்றது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பாராட்டுவது அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. பாராட்ட மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா பாராட்டிட்டா பெரிய ஆள் ஆயிடுவாங்க இல்லையா? இன்னொருத்தவங்க நல்லா இருக்கிறது கூட பிடிக்காது. அதனால் அதுக்கு ஏதாவது குழி தோண்டி அந்த குழிகளை ஒரு புதைச்சிட்டா சந்தோஷப்படுவாங்க. இது வந்து என்ன, இயற்கையிலாகவே வந்து காயினேபிள் காலத்துலேருந்தே வந்து இருக்குது இல்லைங்களா? இது வந்து பார்ட் ஆஃப் ஹியூமன் நேச்சர். அப்போ இது வந்து மனிதனில் இருக்கின்ற அந்த சாத்தானுக்குரிய ஒரு குணம். ஒருத்தவங்க முன்னேறது பிடிக்காது, அவங்கள எப்படியாவது வந்து கவுக்கணும். ஒருத்தவங்க நல்லது செஞ்சால் அதை பாராட்டிடக்கூடாது, என்னதை பெருசாக செஞ்சா அப்படின்னு போயிடுறது. இதெல்லாம் வந்து அந்த மனிதனில் இருக்கின்ற சாத்தானுக்குரிய ஒரு குணம். ஆனால் அதை பாராட்டுவது, அதை உற்சாகப்படுத்துவது, இன்னொருத்தவங்க நம்மளுக்கு சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ நல்லா இருக்கிறாங்களோ அதை குறித்து சந்தோஷப்படுவது மனிதனுக்குள் இருக்கின்ற தெய்வத்தின் குணம்.
கடவுளுக்குரிய தன்மை. அதுதான் புனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லையா? நல்லதை பாராட்டுவது, உற்சாகப்படுத்துவது, அதை குறித்து சந்தோஷப்படுவது, அதை குறித்து வந்து ரொம்ப பெருமைப்படுவது, இதெல்லாம் வந்து மனிதனில் இருக்கின்ற தெய்வீக தன்மையான குணம். மனிதனுக்கு மனிதன் இருக்கான், அதில் கீழே இருக்கிற குணமும் இருக்குது, மேலே இருக்கிறது வந்து தெய்வீக தன்மை உள்ள ஒரு குணம். அப்போது இந்த மாதிரி நம்முடைய இனிய இதயங்கள்கிட்ட அக்காட்டெல்லாம் அம்மாக்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்து பாராட்டுறாங்கன்னா அது அவங்களில் இருக்கின்ற அந்த தெய்வீக குணத்தை, புனிதத்தன்மையை காட்டுகிறது. அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து அவங்க மனதார அவர்கள் அதை பாராட்டுகிறார்கள் என்று தெரிகிறது. அதனால் ஸ்டெல்லாம்மாவுக்கு எனது பாராட்டுக்கள், நன்றி. நல்ல சுகத்தோடு நீண்ட ஆயுளோடு நீங்கள் இருக்கணும். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நம்முடைய எட்விச் ஃபாதர், அவர் வந்து தூத்துக்குடியிலிருந்து, நாசரேத் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஃபாதர். ஏற்கனவே எழுதியிருக்கிறாங்க. ஆமாம் ஃபாதர். நாசரேத்னு ஒரு ஊர் இப்போ நாசரேத் ஒரு இடம் தூத்துக்குடியில். ஓகே ஃபாதர். திருச்சியிலையும் இருக்குது நாசரேத். மாதா தொலைக்காட்சியை வழிநடத்தும் வணக்கத்திற்குரிய ஆயர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் மற்றும் பிற தந்தையர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினமும் காலை வணக்கம் நிகழ்ச்சியை தவறாது பார்த்து குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்வேன். இந்நிகழ்ச்சியில் தமிழ்ஜோ மற்றும் அவருடன் உரையாடும் கல்பனா, யமுனா, வேளாங்கண்ணி மற்றும் பிறரும் மக்களது முன்னேற்றமான வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை கூறுவது மிகவும் பாராட்டுவதற்குரியது. முதலில் ஒரு சிறு கதையில் தொடங்கி 2 ஆலைமறிவோம், 3வது திருப்பாடல், 4வது இன்றைய புனிதர், 5வது கதைகளாயிரம், 6வது திரிகடுகம், 7வது வலையுலக பகுதி, 8 உழவும் உயர்வும், 9 நம்ம ஊரு மருத்துவம், வாழ்த்துக்கள் என நிறைய நிகழ்ச்சிகள் உள்ளன. நிகழ்ச்சிகள் அருமையாக உள்ளன. இதில் ஆயர் சிங்கராயர் அவர்களின் வாழ்வின் வழி, வெற்றியுடன் வாழ்வதற்கான வழியை காட்டியது மற்றும் பிஷப் தாத்தா எனக்கு ஒரு டவுட் மூலம் விவரங்களை அறிந்தோம். தற்போது இல்லாதது கஷ்டமாக இருக்கிறது. இனி வரும் காலங்களில் வருமா? ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். தமிழ்ஜோ ஒரு திறமைசாலி, எல்லா நிகழ்ச்சிகளிலும் திறம்பட செய்கிறார். நான் தினமும் திருப்பலி, காலை வணக்கம், பாட்டுக்கள், விவிலியம் அறிவோம், ஜபமாலை, ஆராதனை, இரவு 7 to 8 நிகழ்ச்சிகள், நலமா வந்ததும் தந்ததும் மற்றும் பிற நிகழ்ச்சிகளை பார்ப்பேன். நன்றாக இருக்கிறது, பாராட்டுக்கள். மாதா டிவிக்காக ஜபம் செய்வேன். என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு ஆயர் சிங்கராயர், தந்தை குமார் ராஜா போன்றோரின் நல்வாழ்விற்கான கருத்துக்கள் மறுபடியும் கிடைக்குமா என்பதுதான் தந்தையே. நன்றி. தங்கள் அன்புள்ள எட்விச், நாசரேத், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களுடைய அருமையான கடிதம். எல்லாத்தையுமே சிறப்பாக கண்டிப்பாக வந்து ஆயர் சிங்கராருடைய நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து அந்த காலத்திற்கு ஏற்றாற் போல் தேவை அந்த நிகழ்ச்சிகளை வந்து நம்ம உருவாக்கும் போது பிஷப் தாத்தா ஒரு டவுட்டு அதெல்லாம் கண்டிப்பாக வரும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் கொண்டு வந்திருக்க அந்த மாதாவை பற்றி, தவசு காலத்தில் வந்து தவசு காலத்தை பற்றி, அப்புறம் கிறிஸ்து பிறப்பு காலம், இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டமும் இருக்குது. இப்போ பொது காலமுமே கண்டிப்பாக வந்து ஒரு சில அதற்கு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி கேள்வி பதில் உருவாக்கி அதை, ஏன்னா அதற்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கிறது. அது உருவாக்கின பிறகு வந்து கண்டிப்பாக பிஷப் தாத்தா திருப்பியும் வருவார். இல்லை அவருடைய, ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக ஒரு சில வந்துட்டார், ஏன்னா அதெல்லாம் தயார் பண்ணணும் இல்லைங்களா, அவருக்கு அதற்கென்று ஒரு நேரம் தேவைப்படுகிறது. இப்போ ஃபாதர் சேவியர், ஆண்டனி சேவியர் பார்த்திங்கன்னா நெறிக்காட்டும் ஆளுமைகள் ஒரு 2-3 வருஷம் தொடக்கத்தில் பண்ணார். பிறகு ஒரு கேப் விட்டு இப்போ கதைகள் வந்திருக்கிறாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அடுத்தடுத்து கான்செப்டோடு அதற்குரிய ஸ்கிரிப்டோடு எல்லாம் ரெடி ஆகி வந்தோடனே அவங்க வருவாங்க. அதனால் குமார் ராஜா ஃபாதர் வந்து இப்போ ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லி, இப்போ நான் வரேன்ப்பா, நான் தரேன்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். எப்பொழுதுமே நம்ம மாதா தொலைக்காட்சி கரும்பு தின்பதற்கு கூலி கேட்பதில்லை. மாதா தொலைக்காட்சியுடைய இனியதைகளும் கரும்பு தின்பதற்கு கூலி கேட்பதில்லை. அதனால் ஏன்னா கரும்பு சாப்பிட்றது அவ்வளோ ரொம்ப சந்தோஷம் தானே, அதுக்கு போய் எதுக்கு கூலி கொடுக்கணும். அப்போது கண்டிப்பாக நல்ல காரியங்கள், இந்த மாதிரியான நல்லவர்கள், ஞானிகள், இவர்கள்லாம் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்த மாமேதைகள். அவர்கள் அதற்குரிய இதோடு அவங்க வந்து எங்களை சந்திக்கின்ற பொழுது கட்டாயம் அடுத்து புதிய நிகழ்ச்சிகளுக்கு அவங்க கட்டாயம் வருவாங்க. உங்களுடைய இயக்கம் தீரும், அவர்களை மீண்டும் சந்திக்கலாம். அதனால் அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க. விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சி போயிட்டுருக்கு, நல்ல முறையில் பாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்களும் கொண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோட. நன்றி ஃபாதர். நன்றி. சிறப்பான உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கும் இனியதங்களுடைய கடிதங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இனியதங்களுக்காக ஜெபித்து நம்ம நிறைவு. நன்றி.
அன்புக்குரிய இணையதேங்களே, மாதா தொலைக்காட்சி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அது நடந்து கொண்டே இருக்கிறது. அநேக காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பயிற்சி வகுப்புகள் இளைஞர்களுக்கான கடந்த 3 ஆண்டுகளாக, அதேபோன்று தியாக்கோன்களுக்கு மறைமாவட்ட புதிதாக அருட்பொழிவு பெறுவதற்காக தயார் நிலையில் இருக்கின்ற அருட்சகோதரர்கள், தியாக்கோன்கள், இன்னும் ஒரு சில மாதங்களில் அருட்தந்தையர்களாக அருட்பொழிவு செய்யப்பட இருக்கின்ற இவர்களுக்கான பயிற்சி வகுப்பில் இந்த ஊடகத்தை குறித்து, ஊடக பயன்பாட்டை குறித்து, அதை எவ்வாறு பயன்படுத்துவதை குறித்து ஒரு வாரத்திற்கான பயிற்சி, இது மாதிரி பல்வேறு பயிற்சிகளை, பல்வேறு காரியங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ சமீபத்தில் ஆஸ்க் மாதா என்ற ஒரு செயலி, ஆஸ்க் மாதா, ஏஐ தொழில்நுட்பத்தில் திருவாளர் ஷார்ஜா அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவருடைய குழுவினர் ஷார்ஜு போன்ற நண்பர்களோடு இணைந்து, மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கிறோம். நமது கத்தோலிக்க மறையினுடைய விவிலியத்தின் அடிப்படையில் 2025 வெளியிடப்பட்ட விவிலியத்தின் அடிப்படையில், அதே மாதிரி ஆங்கில மொழிபெயர்ப்பு, ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்று அகில உலக கத்தோலிக்க திருவையால் அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு, இந்த 2 விவிலியங்களின் அடிப்படையில் உங்களுக்கு பதில்கள், நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் கேள்வி அதை பதிவிறக்கம் செய்து உங்களுடைய அலைபேசியில் பதிவிறக்கம், மாதத்தில் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லாட்டி ஆப் ஸ்டோர்லேயோ போய் ஆஸ்க் ASK MADHA மாதா அதை பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அது தமிழில் வேணாலும் உங்களுக்கு பதில் தரும், ஆங்கிலத்தில் வேணாலும் பதில் கொடுக்கும். கத்தோலிக்க மறையினுடைய அந்த மொழிபெயர்ப்புகளின் அடிப்படையில் உங்களுக்கு அதில் அந்த கேள்விக்கான பதில் இருக்கும், அதற்கான விளக்கம் இருக்கும், அது விவிலியத்தில் எங்கே அதற்கான குறிப்புகள் இருக்கிறது அவ்வளோ உங்களுக்கு கொடுக்கும். ஆமாம், இது போன வாரம் நாங்கள் ஆயருடைய மன்றத்தில் அதை வெளியீடு செய்திருக்கிறோம். ஏற்கனவே 2 ஆண்டுகளாக இதற்காக உழைத்திருக்கிறோம். ஆயர் பீட்டர் அபீர் இதற்கு அதிகமான பங்களிப்பு செய்திருக்கிறார். அடுத்தந்தை ரேமண்ட் ஜோசப் உதவி செய்திருக்கிறார். அதே மாதிரி அநேக தந்தையர்கள், ஃபாதர் ஸ்டான்லி, டேவிட் ஸ்டான்லி உதவி. ஏன்னா இதை நாங்கள் அதை அதற்கான பயிற்சிகள் அதை கொடுத்துருக்குறோம். அதனால் சிறப்பான பதில்களை அது கொடுத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். ஆஸ்க் மாதா என்ற செயலி, அது ஏஐ செயற்கை நுண்ணறிவு தத்துவத்தின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக மிக சிறப்பான ஒரு காரியம் செய்திருக்கிறோம். இதில் அதுக்கடுத்து கேனன் லா, திருச்சபை சட்டம்க்குரிய கேள்விகளை நீங்கள் கேட்டால் பதில் சொல்கின்ற விதத்தில், பிறகு ஞானோதேசம்க்குரிய கேள்விகள், இறையியலுக்குரிய கேள்விகள், இதோ அடுத்தடுத்து கொண்டு வர போகிறோம். ஸோ இது ஒரு பெரிய தளமாக உருவாக்குகிறோம். ஆஸ்க் மாதா, மாதாவை கேளுங்கள், மாதா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்துங்க, மற்றவங்களுக்கு இது குறித்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? கண்களை மூடி தொடர்ந்து நமது பணிகளை காய்ச்சி வைப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாட்டிற்காக, இந்த நேரங்களுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பணியும் உமது பிரசன்னத்தின் வெளிப்பாடாக, உமது சாட்சியமாக திகழ்வதற்கு நீரே எங்களுக்கு அருள் செய்தமைக்காய் நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கியத்தாயே, உமது பிள்ளைகள் எங்களுக்காய் தொடர்ந்து பரிந்து பேசும் உடையமை கெஞ்சி கேட்கிறோம். அம்மா, என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி தம்பி, நன்றி. என் அன்புள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து அயராது நீங்கள் எழுதி கொண்டே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் தான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. இனி இதெங்களே மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தேங்க்யூ. தேங்க்யூ.